மதுரையைச் சேர்ந்த டப்பிங் ஸ்டுடியோ உரிமையாளர் டேவிட் என்பவருடைய எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தாங்கள் வாங்கிய லோனுக்கு உடனடியாக பணத்தை கட்ட வேண்டும், அப்படி இல்லை என்றால் உங்கள் வீட்டில் இருப்பவர்களை நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைக்கு சென்று விடுவோம் என மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் அருகே தனியார் பள்ளி வாகனம் மோதி பட்டதாரி வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து அவரது உறவினர்கள் பள்ளி பேருந்து ஓட்டுநர் மீதும் பள்ளி நிர்வாகத்தின் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தாவேகா கொடி அறிமுக விழாவையொட்டி 100க்கும் மேற்பட்ட விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே அரசு மதுபான கடை மேற்பார்வையாளர் நான் யூனியன் லீடர் என்றும் குவார்ட்டருக்கு 5 ரூபாயும் பீருக்கு 10 ரூபாயும் அப்படித்தான் கூடுதல் கட்டணம் வசூலிப்பேன் என்றும் அடாவடியாக பேசிய வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அடுத்த பேராம்பட்டு மண்குன்று மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ குபேர பெருமாள் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியை பூர்வீகமாக கொண்ட 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சைக்கிள் யாத்திரை செய்து வருகிறார். மேலும் இவரது பயணம் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மேரக்காய் விவசாயம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் ஈட்டும் மேரக்காய் விலை அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் புதுவயலில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் மீன்கடையில் நடத்திய சோதனையில் 30 கிலோ கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடை உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி எச்சரிக்கை செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.